தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க. அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா? அடுத்த கட்சியை பற்றி எங்களுக்கு என்ன அவருடைய கருத்தை சொல்றாங்க, அதோட சரி. அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க. ஏற்கனவே எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகைலாம் வந்து விட்டது, உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க. ஆனால் தமிழகத்தில் வெகு விரைவில் திமுக வந்து தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிடுறதுக்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனிமொழி தலைமையில் புதிய ஒரு குழு அமைச்சு மக்களோட குறைகள் எங்கெங்க தமிழகமெல்லாம் இருக்குன்னு ஒரு சர்ச் பண்ணி அவங்க ஒரு சரணிகள் இருக்கிறாங்க. அதிமுக அந்த மாதிரி ஏதாவது முன்னெடுப்பு செய்துங்களா? அதாவது ஏற்கனவே கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க. ஒரு குழு போட்டு ஊர் ஊராக ஒவ்வொரு மாவட்டமாக போய் மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி செய்வோம், ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி 525 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. இப்போ எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க? உதாரணத்துக்கு 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தணும்னு சொன்னாங்க. உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? இல்லையே. அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இல்லையே. அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுத்தாங்களா? இல்லையே. ரேஷன் கடையில் 1 கிலோ சர்க்கரைக்கு 2 கிலோ சர்க்கரை போடுறாங்க, செய்யலையே. டீசல் பெட்ரோல் விலை குறைக்கினாங்க. 3 ரூபா 5 ரூபா பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சாங்க, அதோட நிறுத்திட்டாங்க. டீசலில் குறைக்கவே இல்லை. இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை. சுமார் 525 அறிவிப்புகளை 4ல் 1 பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்க விட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதுபோலதான் இப்போ அப்படி இருக்கும். அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும்.